வணக்கம். எட்டர்னல் பிளஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பா இன்னைக்கு அக்யூ ஹீலர் ரத்னா நம்மகிட்ட பேச வந்திருக்காங்க. இவங்க தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு. ரொம்ப சியர்ஃபுல்லாக சிரிச்சுட்டே பேசினது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதிலும் குறிப்பாக உணவை பற்றி அவங்கள பேச சொல்லுங்கள் அப்படின்னே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு அக்யூ ஹீலருக்கு வந்து அந்த நீங்கள் புதினா வந்து கல்லீரலை சரி செய்யும் அப்படின்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்து அவங்க பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி நிறைய பேருக்கு சரியாச்சு அப்படின்னாங்க. அப்போ அதே மாதிரி வேற என்னென்ன உணவுகள் வந்து மற்ற உறுப்பு சரி செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படியே நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை வந்து பஞ்சபூத கட்டமைப்பால் ஆனது. ஸோ இப்போ இதுல வந்து மரம் உலகம் ஆகாயம் உலகத்தோட சேர்ந்தது கல்லீரல். ஸோ அப்போ அதனுடைய பிரச்சனைக்கு நம்ம வந்து புதினா சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னோம். ஸோ பஞ்சபூத கட்டமைப்புன்னு சொல்லியாச்சுனாலே இந்த பஞ்சபூத உறுப்புகள், அந்த ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம், அந்த 5 இருக்கும். உணவுலே வந்து 5 வகையான ஸ்பைசஸ், 5 வகையான ஹெர்ப்ஸ், 5 வகையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காய்கள், பழங்கள், இலைகள் மற்றும் வாசனை பொருட்கள் சொல்லக்கூடாது. அது வாசனை பொருட்கள் நம்ம சொல்றது எல்லாமே ஜீரணத்துக்கு தகுந்த ஒரு, அதாவது காரச்சுவையும் அந்த கசப்பு சுவையும் கலந்ததுதான் எல்லாமே. இப்போ சோம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அது வந்து ஜீரணத்துக்கு முழுமையா அது வந்து பயன்படுத்தும்.